கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதான இயேசு சபையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் வாசிப்போம். யாத்திரை ஆகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கிறோம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த நவம்பர் மாதத்திலே தேவன் நம்மளோடு பேசும்படியாய் அல்லேலூயா உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? அல்லேலூயா. உடன்படிக்கை என்றால் என்ன? கர்த்தர் நம்மளோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுக்கிறது தான் உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தத்தை காட்டுகிறது. அப்படியே தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த மாதத்திலே நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணுகிறேன், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்ப்போம். ஆனால் உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை தேவன் நம்மளோடு பண்ணுகிறார். வாசிப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நீதியின்படி. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் எப்படி அழைத்திருக்கிறார்? நீதியின்படி நான் உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாத்து தற்காத்து உன்னை பாதுகாத்து நாச மோச தீமைக்கெல்லாம் உன்னை விலக்கி நான் பாதுகாத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று தேவன் நம்மளோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ இந்த தேசத்துக்கு அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீ எப்படி இருப்பாய்? ஒளியாய் இருப்பாய், பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருப்பாய். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ ஜனத்தின் மத்தியிலும் ஜாதிகள் மத்தியிலும் என்னுடைய மகளாய் இருப்பாய், என்னுடைய மகனாய் இருப்பாய் என்று சொல்லி தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படியா இது கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் பாருங்க. அவர் நம்மை அழைத்து என்னுடைய கரத்தினாலே உன்னை மூடி மறைத்து வருகிற நாசம் மோச தீமைக்கு உன்னை விலக்கி உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எதற்காக? இந்த தேசத்தில் இந்த சமுதாயத்திலும் நான் உன்னை ஒளியாக வைப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் பார்க்கும்போது உடன்படிக்கை என்பது தேவனோடு நாம் கலந்து உறவாடுகிறதை குறிக்கிறது. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை செய், அதற்காக தான் நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரத்திலே 10 வசனத்திலே பார்க்கும்போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறவர் அன்பு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. முதலில் பார்க்கிறோம், அவருடைய கரத்தை பிடித்து நம்மளை நடத்துகிற கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னை கரத்தை பிடித்து நடத்தி உன்னை தற்காத்து, அல்லேலூயா, உனக்கு தேசத்திலும் சமுதாயத்தில் நான் உன்னை ஒளியாய் வைக்கிறேன். இரண்டாவதாக சொல்லுகிறார், அல்லேலூயா, மலைகளே விலகி கடந்து போகட்டும். அல்லேலூயா. நீ மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர், என் கிருபை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபை அதையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அல்லேலூயா. ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நீ சமாதானம் இல்லையே என்று சொல்லி கலங்கியிருக்கலாம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவாய். இந்த பூமியில் சமாதானத்தோடு காணப்படுவாய். மலைகள் விலகட்டும்,
தேசத்தில் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெறட்டும், உன்னை விட்டு விலகாத என் கிருபை அதை உன்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் கிருபையை கர்த்தர் கொடுத்து அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாய் நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? கர்த்தர் நம்மளை மட்டும் ரட்சித்தாரா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும், அல்லேலூயா, நம்மளை மட்டும் அபிஷேகித்திருக்கிறார். இல்லை, உன் பிள்ளைகள் மூலமாய் இது வெளிப்படும். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மூலமாய் அந்த சந்ததி மூலமாய் தேவன் சொல்ல உடன்படிக்கை பண்ண இருக்கிறேன். உன்னோடு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளோடு மட்டுமல்ல, உன் சந்ததியோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் ஆவியை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் உடன்படிக்கையாக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளோடு எவ்வளவான ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன், கரம் பிடித்து நடத்துகிறேன், நீ தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒளியாய், சபைக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டாவது பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒப்பந்தம் பண்ணுகிறார்? மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயரட்டும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன் மேல் இருக்கிற என் ஆவி உன் பிள்ளைகளுக்குள்ளும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அந்த அபிஷேகம் காணப்படும். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவது இல்லை என்று சொல்லி நான் உனக்கு உடன்படிக்கை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படியே அதுதான் தேவன் நம்மளோடு என்ன பேசி கொண்டு இருக்கிறார். உடன்படிக்கை என்றால் என்ன? எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? நீ இதை செய், நான் இதை செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதி ஆகமத்திலே ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? அல்லேலூயா. வாசிப்போமானால் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களில் வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போவாயானால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எங்கே போனால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். காரணம், அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னுடைய மகன் என்று சொல்லி, என்னுடைய மகள் என்று சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் 15ஆம் அதிகாரத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 18ஆம் வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஆமென். தேவனா ஆபிரகாமர் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன? நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், அநேக ஜனங்களுக்கு மத்தியில் நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கடைசி வரையும் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை. வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பார்க்கிறோம்.
தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை சொன்ன காரியங்களை கர்த்தர் குறித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன? இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உன் தகப்பனுக்கு உடன்படிக்கை பண்ணினேன், அதே உடன்படிக்கை நான் உன்னோடு பண்ணுகிறேன். நீ இந்த தேசத்திலே இரு, பஞ்சம் என்று சொல்லி ஓடி போகாது, இந்த தேசத்திலே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம்? 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் அவனை பலுகத்தையும் பெருக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். காரணம், உடன்படிக்கை பண்ணின கர்த்தர். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் ஆவி உன்னோடும் உன் பிள்ளைகளோடு இருக்கும்படி சொல்லி, அதே போல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததை காண முடிகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இங்க பார்க்கிறோம், யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தேவன் அவனை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயா, உன்னிடத்துல ராஜாக்கள் வருவார்கள், உன் சந்ததியிலிருந்து பிரபுக்கள் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலே பிறப்பார்கள். அல்லேலூயா. தான் பார்க்கிற உடன்படிக்கை பண்ணின கர்த்தர். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கு தேவன் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? என்ன ஒப்பந்தம்? உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ண வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. பார்க்கும்போது லேவியர் ஆகமத்திலே இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதித்து உடன்படிக்கை பண்ணுகிறார்? வாசிப்போம். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அல்லேலூயா. இங்க பார்க்க இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினேன், ஈசாக்குக்கு சொன்ன உடன்படிக்கை நான் நிறைவேற்றினேன், யாக்கோப்புக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றினேன். இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. உங்களை மேல் கண்ணோக்கமாக இருந்த இந்த மாதத்திலே தேவன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன், உன்னை பலுகவும் பெருகவும் செய்து, அல்லேலூயா, நான் உன்னை பலுக்கத்தினாலும் பெருக்கத்தினாலும் உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினதை திடப்படுத்தி கொண்டே இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவானாய், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் கடந்து வரும்போது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 8, 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசனம் 61, 8, 9, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி, அல்லேலூயா, நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் பார்க்கலாம் நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த உண்மைக்கு நம்ம பாத்திரவானமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கடந்து வருகிறோமா? உடன்படிக்கை பண்ணிட்டார் என்னுடைய மகள் என்று சொல்லி அவருடைய மகளாக நம்ம இருப்போமானால் நாம் எதை செய்கிறோம்? எங்கே போகிறோம்? தேவன் என்னை பார்க்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறதா? அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம்.
அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். பரவாயில்ல, என் மகள் நான் சொன்னதெல்லாம் செய்கிறான், என் மகன் சொன்னதெல்லாம் செய்கிறான் என்று சொல்லி அவர் நம்மளுடைய கிரியைகளை உண்மையாக்குகிறாரா? அல்லேலூயா. நாம் அப்படி இருப்போமானால் கர்த்தருடைய வசனத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, என் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் வேதத்தை தூக்கி கொண்டு ஆராதனை அட்டன் பண்ணுறோம், கடந்து போகிறோம். அந்த வார நாட்களெல்லாம் முழுவதும் கர்த்தரோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே, அவர்களின் தகப்பனை இருக்கிறாரே, நான் என்ன செய்ய கொண்டு இருக்கிறேன் என்று நம்ம சிந்திப்போமா? வேதத்தை வாசிக்கிறோமா? செபிக்கிறோமா? தேவனோடு நம்ம நல்ல மனச்சாட்சியோடு தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை அவர் உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது தேவன் எப்படியாய் தேவன் அவரோடு நம்மளை இணைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எல்லாரும் முற்பிதாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல் உடன்படிக்கை பண்ணி ஒப்பந்தத்தின் பிரகாரமாக அவர்கள் கடந்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையினாலே நான் உன்னை ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலும் வாசிக்கும்போது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் ஒவ்வொரு மாதத்திலும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அதன் மூலமாய் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒப்பந்தத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகள் அல்லேலூயா, நீ என்னோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்திலே நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எப்படியாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நீ தேசத்துக்கும் ஜனத்துக்கும் மத்தியில் ஒளியாய் பிரகாசிப்பார். அல்லேலூயா என்று சொல்லி தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்மளை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற தேவன், அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் உன் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் மேலும் இருக்கும்படி சொல்லி அந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் பிரகாரமாய் அவர் இரத்தத்தினாலே நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த தேவ சமூகத்திலே இந்த மாதத்திலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என் தகப்பன், அல்லேலூயா, அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி கடந்து வரும்போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் அவளோடு பேசின வார்த்தைக்காக கர்த்தரை துதிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இதோ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக எங்களை நடத்தும் ஐயா. உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைவு கூற, அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கடந்து வர உதவி செய்வீராக. ஏசப்பா, அந்த மாமே காரமா இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்து. எங்களை கரம்பிடித்து எங்களை நடத்தி கொண்டு போகிற உடைய கிருபைகளுக்காக உடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துக. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும்படி சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிற கர்த்தர், சமாதானத்தின் உடன்படிக்கை, அல்லேலூயா, நித்திய உடன்படிக்கை, எங்களுடைய உண்மையை கண்டு எங்களுடைய கிரியைகளை கண்டு கர்த்தாவே நான் உண்மையில் இருக்கிற அந்த அபிஷேகம் உன் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகும்படி சொன்ன பிரகாரமா உன் ஜனங்கள் சொல்லுவார்கள், இது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படியா எங்களை பார்த்து எங்களுடைய நடக்கை, எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய சிந்தையிலும் அப்பா உண்மை நாங்கள் பிரதிபலிக்க எங்களை நடத்துவீராக. இந்த நவம்பர் மாதத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாதத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை அப்பா. உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, நான் உன்னை கலவலமா கரம், நீ பலவீனப்பட்டவள் அல்ல. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க இருக்கிற எல்லா பலவீனத்தோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடும். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றும். வியாதியை உன்னை விட்டு நீக்கினேன்னு நினைச்சு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் தந்திரங்கள், எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்படட்டும். தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடும். வருமானத்தின் பெருக்கத்தை கொடுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவர் வருமானத்தின் பெருக்கத்தை கொடுத்து நீங்கள் வாசனத்தில் பார்க்கிறோம். லேவியர் 26:9 பிரகாரம் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து பலுகவும் பெருகவும் செய்வேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையின் மூலம் பழுக்கத்தினால பெருக்கத்தினால ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளை கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் நிலைக்காலிகளிலும் ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான் ரத்தம் தெளிக்கப்படட்டும். தேவன் விசேஷித்த கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலன்னு சொல்லி நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நன்றும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.